الحمد عليكم ورحمة الله تعالى وبركاته. தினம் ஒரு ஹதீஸ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான கிதாபுகள் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ஃபிக் யா இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக். ஆதமுடைய மைந்தனே, நீ செலவு செய், அப்போ தான் உன் மீது செலவு செய்யப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கண்ணோட்டத்திற்கு ஒரு பதில், நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ என்ன நான் சம்பாதிக்கிறேன், 4000 5000 சம்பாதிக்கிறாங்க, பரிவாசலுக்கு ஏதாவது கொடுங்க, இப்போ நாங்கள் வெறும் 10,000 சம்பளங்க, கண்டிப்பாக 20,000 30,000 எனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக 20,000 30,000 எனக்கு அல்லாஹ்வுக்காக சதகா கொடுப்பேங்க, சொத்தில் பாதி 10,000 கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ் மாதம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த அளவு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இந்த அளவு செய்வேன் நான், ஆனால் இப்போ எனக்கு அந்தளவு இல்லையே என்று சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத்து அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய வரையறை அப்படி இல்லை. யார் கொஞ்சமாக இருக்கும் பொழுது தான் கொஞ்சத்திலிருந்து எடுத்து கொடுக்கலையோ அவருக்கு எல்லாம் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இன்னொரு அதிகமாக இருக்குன்னு நினைப்பாரே தவிர அவர் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது. கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்களுக்கு இது இந்த அளவு இருந்தால் கொடுக்கலாம், இந்த அளவு இருந்தால் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படாது. ஏன் அதை விட அதிகத்தை தேடிக்கொண்டே தான் இருப்பாங்களே தவிர என்றைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு மனசே வராது. என்னுடைய உஸ்தாத், என்னுடைய ஷேக் நாயகம் அவர்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை பின்பற்றுவாங்க. சில நேரங்களில் பொருள்கள் ஏதாவது இருக்கும், அந்த பொருட்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய அப்படியே வரக்கூடிய ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததற்கு பின்பு சொல்லுவாங்க, பார்த்தியா, இப்போ உதாரணமாக 1 கிலோ ஆப்பிள் நான் அமுச்சு விட்ருக்கேன், போயிட்டு திரும்ப 10 கிலோ எடுத்துகிட்டு வரும்பார் என்று சொல்லுவாங்க. பல முறை அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதோ கொடுத்தோமோ அல்லாஹ் தஆலா சுன்னத்து இஹ்லாஸுடைய அடிப்படை 700 மடங்காக திரும்ப கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் படைத்தவன். அது திரும்ப அல்லாஹ் தஆலா கொடுத்துருவோம். நம்ம தான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கடனை கொடுப்பதற்கு யோசிப்போம், நம்மளால் முடியாமல் போயிடும், சில நேரம் இறந்து கூட போகலாம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் கடன் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால், நல்லடியார இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அதாவது நீ கொடு, முதல்ல நீ எந்தளவு கொடுக்கிறாயோ அதே அளவு நான் திரும்ப சில பேருக்கு அதே அளவு கொடுக்குறான், சில பேருக்கு 10ஆக திரும்ப கொடுக்குறான். அது ராபியா பஸரியா அம்மா அவர்கள் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ வீட்டில் 3 விருந்தாளிகள் வந்துட்டாங்க. வீட்டில் என்ன இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு போய் தேடினா வெறும் 3 ரொட்டி தான் இருக்குது. என்ன மூளைக்கு பார்த்துவான், 3 பேர் வந்திருக்கிறாங்களே. அந்த 3 பேரும் பார்த்தா வெறும் 3 ரொட்டி, ஆளுக்கு ஒரு ரொட்டி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உடனே ராபியா விவசாயம் என்ன செஞ்சாங்க, அந்த 3ஐயும் அப்படியே சுற்றி தன்னுடைய வேலைக்காரி அம்மாட்ட கொடுத்து, இதை வெளியே உட்காந்துருக்கிற ஏழைகளுக்கு பங்கு வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. விருந்தாளிங்க 3 பேரும் திகச்சு போயிட்டாங்க. என்ன இருக்கிற 3 ரொட்டி அதையும் கூட வெளியே கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறது, விருந்தாளி பட்னியாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி உட்காந்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. விருந்தாளிங்க அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா இப்படி ரொட்டி கொடுத்துட்டிங்களே, விருந்தாளிகளுக்கு கவனிக்கிறது தான் முதல் விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் எட்டி பார்த்தா அங்கே ஒரு அடிமை பெண் நிற்கிறாங்க. என்னம்மா வேணும், இந்த மாதிரி என்னுடைய வீட்டு எஜமானி உங்களுக்கு ரொட்டி கொடுத்துட்டு சொன்னாங்க, காட்டுமா அப்படின்னு கேட்டால் 30 ரொட்டிகள் 27 ரொட்டிகள் இருந்துச்சான். எஜமானி திரும்ப 2-3 வாட்டி எண்ணிட்டு, இது என்னுடைய ரொட்டி இல்லைம்மா, வேறு யாரோடதோ, அவங்ககிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மூடி கொடுத்துட்டாங்க. விருந்தாளிகளுக்கு ஒரே ஆச்சரியம், வந்திருக்கு 27 ரொட்டி வந்திருக்கு, இது என்னோடது இல்லைன்னு திரும்ப அனுப்பிச்சி விட்றாங்களே அப்படின்னா. அந்த அடிமை பெண் சொல்கிறாங்க, இது உங்கள்கிட்ட தான் கொடுத்துக்க சொன்னாங்க எங்கள் அம்மா, என்னுடைய எஜமானி அம்மா உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க, உங்கள் பேரை தான் சொன்னாங்க, இந்த வீட்டை தான் சொன்னாங்க, இங்கே போய் கொடுன்னு சொன்னாங்க, நல்ல அறிமுகமானவர்கள் தான் நீங்கள், அப்புறம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் 3 ரொட்டிகளை கொடுத்தேன். அந்த அடிப்படை கணக்கு போட்டால் 1க்கு 10 எனக்கு 30 ரொட்டிகள் தான் வரணும்.
ஆனால் 27 தான் இருக்குது, அதனால் இது என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அடிமை பெண் நேரம் காலில் விழுந்துட்டானோ சொன்னாங்களாம், அந்த 3 ரொட்டிகள் நான் வசியாக இருக்குன்னு நான் தான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா. அப்படி சொல்லுங்கள், அதுதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த அவங்க ஹலால் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற வாங்கின ரொட்டி அந்த விருந்தாளிகளுக்கு பங்கு வச்சு கொடுத்ததா வரலாறுகள் எழுதுகிறாங்க. இப்போ எந்தளவு உறுதியோடு தர்மம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அன்ஃபிக் யா இப்ன ஆதம், முதல்ல நீ செலவு செய். உன்ஃபிக் அலைக், உன் மீது செலவு செய்யப்படும். உண்மையை செலவு செய்யப்படும்னா அல்லாஹ் கொடுத்ததை கடன், அல்லாஹ் கடன்காரங்க கிடையாது, நம்ம தான் கடன் எழுதி அடிப்போம். அல்லாஹ்வுத்தாலா வாங்கிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாஹ்விற்கு நீங்கள் கடன் கொடுங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். ஏன் வாங்கி எனக்காக வாங்கி வச்சுட்டு திரும்ப நான் அப்படியே நானே வச்சு என்ன செய்வேன், அல்லாஹ் காசு பணம் தேவையா? இல்லை, நீ அடியார்களுக்கு கொடுங்கள், அதை நான் பன்மடங்கு அவங்களுக்கு திரும்ப தர்றேன். கண்டிப்பாக அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் அனுபவிப்பாங்க. இல்லை என்னால் இப்போ காசு பத்திரங்க நான் பிற்காலத்தை செலவு பண்ணுறேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிரமங்கள், எவ்வளோ பெரிய கோடி செல்வத்தை அல்லாஹ்வுத்தாலா அவர்கள் கொடுத்தாலும் சரி, வாழ்க்கையில் தர்மம் செய்யக்கூடிய எண்ணமே வராது. அல்ஹாக்கும் தகாசுர், அதிகத்தை தேடக்கூடிய அந்த எண்ணம் உங்களை அழித்து விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை நீங்கள் சென்று சந்திக்கும் வரை, கபரில் போய் படுக்க வச்சு வாயை திறந்து வாயில் கொண்டு போய் மண்ணை கொட்டினாதான் அப்புறம் தான் ஆசைகள் அடங்கும். அது வரைக்கும் நம்மகிட்ட இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்ஃபிக் யா இப்ன ஆதம், நீ முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய். அல்லாஹ்விற்காக தூக்கி கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்டு வா. உன்ஃபிக் அலைக், எப்படி உன்னுடைய வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது? நம்ம தானே வீட்டிலே ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறோம், ஆனால் ஏன் இப்படி இவ்வளோது செல்வங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா அதுக்கான ட்ரிக்கு என்ன சொல்கிறான், நீ கொடு, நீ எப்படி எப்படி உன்ட்ட வருதுன்னே தெரியாது, வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வழி தான் அன்ஃபிக் இப்ன ஆதம், செலவு செய்யும் முதல்ல இதை ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுக்குறான். இப்போ அல்லாஹ்வுத்தாலா அவனிடத்திலே கொடுத்து அவனிடத்திலே கடனாக திரும்ப திரும்ப அதிகமாக, அல்லாஹ்ட்ட வட்டி ஹலால் தானே, அவன்கிட்ட இப்போ அல்லாஹ்வுத்தாலா 1க்கு 10 கொடுக்குறான், வட்டி தானே, அல்லாஹ்ட்ட வட்டி ஹலால். அல்லாஹ்ட்டெல்லாம் 2% இது 3% வட்டிலாம் கிடையாது. அல்லாஹ்ட்ட நிறைய 10%, 100% வட்டி இல்லை, 1000% வட்டி தான். 1க்கு 10 அல்லாஹ் கொடுக்குறான்னா 1000%. அந்த மாதிரி அல்லாஹ்வுத்தாலா பன்மடங்காக கொடுக்கக்கூடிய தன்மையை தான் அல்லாஹ்வுத்தாலா வச்சுருக்கிறான். அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய பாதையில் அதிகம் செலவு செய்து அதை அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.